guys, welcome back to channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான கார்னர் ஸ்பின் இல்லனா கார்னர் ரொட்டேஷன் ட்ரான்சிஷன் தான் நம்ம அந்த லைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். சோ இந்த ட்ரான்சிஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ட்ரான்சிஷன், ரொம்பவே பவர்ஃபுல்லான ட்ரான்சிஷன் கூட சொல்லலாம். லைக் இந்த ட்ரான்சிஷன் மேக் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே 2-3 ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா முடிச்சிடலாம். பட் நீங்க வந்து கொஞ்சம் சாதாரணமா ஆர்டினரியா நம்ம வந்து ட்ரான்சிஷன் வந்து மேக் பண்றதுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஸ்டெப்லாம் நான் வந்து சொல்லி தர போறேன். சோ நீங்க அப்பனா தான் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் லெவலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும். நீங்க சாதாரணமா ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா லைக் அது பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேசிக்கான கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து அந்த கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அதில் போனீங்கன்னா மூவ் ஆப்ஷன் இருக்கும், அதாவது பொசிஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதுமாரி காட்டும். லைக் ஸ்வைப் ஹியர் டு மூவ் த பிவோட் பாயிண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்னா என்னென்னு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரொட்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக எந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகணும், உங்களுக்கு எந்த சைடில் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிவோட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பிவோட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா டவுன் வந்து ரொட்டேட் ஆகணும். ஸோ என்ன பண்ணீங்கன்னா அந்த பிவோட் பாயிண்ட்டை ஜஸ்ட் அந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பிளாக் கலர் புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ அந்த புள்ளியை பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீனுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இதே போல் டவுன் ஆக்கி கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ பிவோட் பாயிண்ட்டை இதே போல் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா பிவோட் பாயிண்ட்டை இதே போல் வந்து கொடுத்துருங்க. ஸோ டவுனாக வந்து கொண்டு போயிருங்க. நமக்கு வந்து ரொட்டேட் வந்து டவுனில் தான் ஆகணும். ஸோ பெர்ஃபெக்டாக ரொட்டேட் ஆகணும்னா இந்த இது நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த கிளிப்பை வந்து தொட்டுட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆப்ஷன் போய்க்கோங்க. ஸோ இதில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா அந்த ரொட்டேஷன் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸில் வந்து கொண்டு போங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதான் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா 45 டிகிரி இல்லைனா ஒரு 60 டிகிரி கூட உங்களுக்கு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 45 வச்சுக்க சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா 0, அடுத்து தேர்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா -45 வந்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிவோட் பாயிண்ட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த சென்டரில் வந்து அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகிறதுக்கு தெரியும். நீங்கள் சாதாரணமாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் இமேஜுமே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். பட் நீங்கள் இந்த பிவோட் பாயிண்ட் செட் பண்ணுறதுனால என்னென்னா அந்த சென்ட்ரு பாயிண்ட் அங்கேயே தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜ் மட்டும் வந்து ரொட்டேட் ஆகும். லைக் அந்த சென்ட்ரு வந்து எதுவுமே அட்ஜஸ்ட் ஆகாது. கரெக்டாக சென்ட்ரு பாயிண்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணுறதுனால தான் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ரொட்டேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கீ ஃப்ரேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஃப் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிட்டு அதையுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல். ஸோ இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு சூப்பராக வந்து ஒரு ரொட்டேஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இமேஜுக்குமே பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 3 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 45, சென்டரில் 0, தேர்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா -45. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட கர்வை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இதே போல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ரொம்பவே ஸ்மூத்தான ரொட்டேஷன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. தென் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ஷன் அண்ட் வார் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஜஸ்ட் டைல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு மிரரை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிடுங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க, பிளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு உங்களோட நெக்ஸ்ட் இமேஜுக்கும் வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர்ஸ் வந்து காப்பி பண்ணி உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காட்டுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கேன். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு ரொட்டேஷன் வந்து கிடச்சிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் ரொம்பவே சிம்பிளாக வந்து மேக் பண்ணோம். பட் பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்படி கிளியர் கேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பேடாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் எடிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ட்ரான்சிஷன். ஸோ மறக்காமல் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வெரி டாடா, பை, see you.